வரைக்கும் என் பேர் ரித்திகா. ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். நான் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும். 3 வேளையும் சப்பாத்தியா எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து 3 வேளை சப்பாத்தியா எடுத்தீங்கன்னா, 1 கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். அண்ட் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். சரிங்களா? முக்கியமா சவுத் இந்தியனுடைய வந்துட்டு ஃபுட் ஹேபிட்டே வந்துட்டு கார்ப்ஸ் வந்துட்டு அதிகமா சேர்த்துக்கிறது தான். அத நீங்க சடனா கட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ கார்ப்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கணும்னா, அதுக்கு எனர்ஜியே வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான். ஸோ நீங்க டோட்டலா கார்ப்ஸ கட் பண்ணீங்க அப்டின்னா, ரொம்ப அனிமிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப எனர்ஜி வந்து டவுனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்னைக்காவது ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறீங்க, ஆசைப்பட்டு நெறைய சாப்பிட்டீங்கன்னா, டக்குனு வந்து வெயிட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேலோரிஸ மேனேஜ் பண்ணி நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு ஏன் வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க வெயிட் லாஸ் டைம்லனா, ஒரு 100 கிராம் சாப்பாடுனா, ஒரு கையளவ விட கம்மியா தான் இருக்கும். 100 கிராம்ங்கிறது. ஸோ ஒரு 100 கிராம் நீங்க வந்துட்டு ரைஸ் எடுக்குறீங்க அப்டின்னா, இங்க 100 கிராம்ங்கிறப்போ வந்து 2 சப்பாத்தி வரும். ஸோ 2 சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்டின்னா, பொதுவாவே பாருங்களேன் டயட்ல இருக்கவங்க ஃபுட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க 2 சப்பாத்தி எடுப்பாங்க. ஆனா 100 கிராம் ரைஸ்ங்கிறது கம்மியா இருக்குமா? கம்மி குவான்டிட்டியா இருக்கே! சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இல்லையேன்னு ஒரு ஃபீல் பண்ணி, இன்னும் அதிகமா ரைஸ் வந்து இன்டேக் பண்ணிருவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சப்பாத்திய வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த கேலோரிஸும் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். அதிகமாவும் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக. அதுக்காக ரெகுலர் பேசிஸ்ல சப்பாத்திய எடுத்து உங்க உடம்ப வந்து கெடுத்துக்காதீங்க. நல்லது தான். ஆனா வந்துட்டு கார்ப்ஸ் இல்லாம நம்ம வந்துட்டு பண்ணிறக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து ஒரு நாள் வந்துட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஒரு நாள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டு 100 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ்னா ஒரு கையளவு தான் வரும். காய், கீரை, புரோட்டீன் நெறைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா, வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ ரைஸ் வந்து அதிகமா தேட மாட்டோம். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எப்பவுமே ஃபர்ஸ்ட் புரோட்டீன் எடுத்துக்கோங்க. புரோட்டீன வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காய், கீரை, அந்த ஃபைபர் ரிலேட்டட் ஃபுட்ஸ் இருக்கும்ல, அத சாப்பிடுங்க. ஃபைனலா ரைஸுக்குள்ள வாங்க. நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரைஸ வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் தான் காயும், புரோட்டீனும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதனால தான் இன்னும் நெறைய சாப்பிடணும், இன்னும் நெறைய சாப்பிடணுங்கிற தாட் வருது. ஸோ உங்க ஃபுட் பேட்டர்ன வந்துட்டு இந்த மாரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ரைஸ் எடுத்தாலும் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட்.